எவியன் வாட்டர்ஸோட ப்ளஸ் பாயிண்டே அவங்களுக்கு இங்கே கிடைக்கிற பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ அதை இவங்க மெயின்டைன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கம்பெனியே முனிசிபாலிட்டிக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அந்த இடத்த நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கம்பெனி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க, அப்போ அது என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலா இந்த கம்பெனியோட 75% ஆஃப் வாட்டரை அவங்க கிளாஸ் பாட்டில்ல தான் விற்கிறாங்க. பேலன்ஸ் 25% ஆஃப் வாட்டர் மட்டும் தான் பிளாஸ்டிக் பாட்டில்ல விற்கிறாங்க. அந்த 25%ம் ரீசைக்ளிங் பிளாஸ்டிக். இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது, இந்த கம்பெனியோட ஒரே பாயிண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இந்த பர்டிகுலர் லேக் தான். அப்ப அங்க தண்ணி தீந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இவங்க எடுக்கிறதுனால அப்ப அங்க இருக்கிற தண்ணி தீந்துருமே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இதை ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. அதாவது எவியான் 8 மில்லியன் வாட்டர் பாட்டில்ஸை சேல் பண்றாங்க. அந்த லேக்ல இருக்கிற மொத்த வாட்டரோட கால்குலேட் பண்ணீங்கன்னா வெறும் 5% ஆஃப் வாட்டர் மட்டும் தான் இவங்க பாட்டில் பண்ணி விற்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இவ்வளோ ஃபேமஸா இவ்வளோ குவாலிட்டி ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்க இந்த கம்பெனி இந்த வாட்டர் இண்டஸ்ட்ரியில 3rd பிளேஸ்ல தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் நெஸ்லேவும் கொக்கோ கோலாவும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இந்த கம்பெனி மட்டும் இன்னொரு 10% ஆஃப் வாட்டர் அந்த லேக்ல இருந்து சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிருக்க முடியும். ஆனா அவங்க அதை பண்ணல. இதே ரூல்ஸை கொக்கோ கோலாவும் நெஸ்லேவும் ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும்.